ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலையில் தூங்கி எழுந்ததும் ராகி மால்ட்டு தான் நான் என் பசங்களுக்கு கொடுப்பேன். ராகி மால்ட்டு நிறைய கால்சியம் சத்து இருக்குது, இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் ராகி மால்ட்டு தான் நான் செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு கேப்ப மாவு இருக்குல்ல, ராகி பவுட்ரு, அதை எடுத்து போட்டு சுடுதண்ணி கொஞ்சம் ஒரு 2 டம்ளரோ 4 டம்ளரோ விடுவேன். விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதித்து வந்ததும் அதில் கொஞ்சம் சர்க்கரையும் சுக்கு ஏலக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் காய்ச்சினா போதும். நல்லா குழுன்னு வந்துடும் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு. அதுக்கப்புறம் பால் தனியாக காய்ச்சி வச்சுப்பேன். அந்த பாலையும் ஒரு டம்ளர் இது கூட மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் என் பசங்களுக்கு இதை தான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னால் ஆற்றி கொடுப்பேன். டீ காஃபியெல்லாம் கொடுக்குறது இல்லை. டீ காஃபி குடித்தாலும் உடம்புக்கு நல்லது இல்லை. இதுதான் ரொம்ப நல்லது. நானுமே சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா டெய்லி காலையில் ராகி மால்ட்டு தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் ராகி மால்ட்டு தான் குடிப்போம். நானே மேக்ஸிமம் ஒரு 12th படிக்கிறதாட்டியுமே இந்த ராகி மால்ட்டு தான் டெய்லி எங்கள் வீட்டில். காலையில் தூங்கி எழுந்திரிச்சது டீ காஃபியே கிடையாது, ராகி மால்ட்டு தான். எழுந்தது இதை தான் குடிப்போம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதையே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த குளிர் டயத்தில் சளி காய்ச்சலெல்லாம் பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். குவைத் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நியூ சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.